அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷலோம் ஊழியங்கள் மூலம் உங்களை சந்திப்பதையிட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் சுகமாக இருக்கின்றீர்களா அன்பு சகோதரர்களே? உங்களுடைய ஜெபத்தவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் முன்கூட்டிய அறிவித்தல்களை தந்தால் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகளை தரவும் நாங்கள் தேவ பணியில் இலவசமாக சேவை செய்ய காத்திருக்கின்றோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவாக ஒரு தடவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் இக்காணொலியை பகிர்ந்து கொண்டு தேவராஜ்யத்தின் விஸ்தாரத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அன்பாக கேட்கிறேன். ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, அடியேனின் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானங்களும் உமக்கு சமூகத்துக்கு உகந்தனவாய் இருக்கட்டும். இந்த வேளையிலும் கர்த்தாவே, யுத்த கொடுமுனையில் அழிந்து கொண்டிருக்கும் இந்த சமுதாயத்துக்காக கண்ணீருடன் வருகிறோம் கர்த்தாவே. நீர் சமுதாயத்தை பார்த்து, மனுக்குலத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு அழுகின்றீர் கர்த்தாவே. அதே வண்ணம் இன்று யுத்தங்களும் அநியாயங்களும் நடக்கும் இந்த சூழ்நிலைகளில் நீர் எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். யுத்தங்களில் ஈடுபட்டு இருக்கும் நாடுகளுக்காக நாங்கள் கண்ணீருடன் வருகின்றோம் கர்த்தாவே. ஒரு சமாதானத்தை கட்டளையிடும். இங்கு யுத்த நாடுகளில் இருக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்காக கண்ணீருடன் வருகிறோம் கர்த்தாவே. அங்கு இருக்கும் வயது சென்ற மக்களுக்காக, வியாதியில் இருக்கும் மக்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். ஒருவரையும் தாங்கும் தேற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு சுவப்பிரசவத்தை கட்டளையிட்டு கர்த்தாவே பாதுகாப்பை கட்டளையிடும் தெய்வமே, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையிலும் எங்கள் இலங்கை, இந்திய நாடுகளில் இருக்கும் தாழ் அமுக்க சூழ்நிலைகளுக்காக வருகிறோம். அங்கு மழையினால் அங்கு சேதங்கள் வராதபடிக்கு, மலை சரிவுகள், மண் சரிவுகள் இராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளும். நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்களே பேசுங்கள் ஐயா. இந்த விசேஷ நாட்களில் தங்கள் பிறந்த நாளையும் தங்கள் அனிவர்சரியையும் கொண்டாடும் பிள்ளைகளை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிங்கள். விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளை ஆசீர்வதியுங்கள். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் பேசுங்கள் இயேசப்பா. உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் கேட்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாய் ஆசீர்வதியுங்கள். நிகழ்ச்சி முழுவதையும் அவர்கள் கேட்டு உம்மை ஆசீர்வாதமாய் அறிந்து கொள்ள வழிகளை திறந்து கொடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமென். அன்பானவர்களை, வேத பாடமாக மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் 37ஆம் வசனங்கள் வரை வாசிக்க கேட்போம். மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லையின் வழியாய் கலிலேயா கடலருகே வந்தார். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டு அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணி எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். அன்பார்ந்த சோதரர்களே, இன்றைய வேத வாசிப்பில் நாங்கள் பார்க்கின்றோம் ஒரு விசேஷித்தமான தெய்வீக சத்தியத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். யார் இந்த இயேசு கிறிஸ்து, யோசுவா ஹமஷேக், இவர் யார் என்பதை நாங்கள் இன்றைய வேத வசனங்களிலிருந்தும் இன்றைய செய்தியிலிருந்தும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே பிரசுத்த மார்க்கு சுவிசேஷத்தில் மார்க்கு அங்கு அழகாக கூறுகின்றார். அவர் பாவிக்கும் அந்த பதம் இங்கே 7ஆம் அதிகாரத்தில் அச்சொட்டாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் கூறப்படுகின்ற அந்த வசனங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அங்கு ஏசாயா கூறுகின்றார்,
அங்கு ஊமையர் பேசுகின்றார்கள், முடவர் நடக்கின்றார்கள். அந்த வார்த்தையை அழகாக அவர் இங்கு கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு இதை பார்க்கும் பொழுது மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் அங்கு எதிர்காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தில் 51ஆம் அதிகாரத்திலும் ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூறப்பட்ட மேசியாவின் வாக்குத்தத்தத்தை இங்கு மார்க்கு அழகாக அதே சொற்பதங்களை உபயோகித்து பாய்ப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், அங்கு அந்த திரையை விலக்கி எண்ணலை திறந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்தை மேசியாவின் வாக்குத்தத்தம், புதிய சிருஷ்டிப்பு, புதிய ஆசீர்வாதங்களை அங்கு பார்க்கக்கூடியதாக மார்க்கு நமக்கு தெளிவாக நமக்கு இதை விளக்கி காட்டுவதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது என்னவெனில், இங்கு 3ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இயேசு பெருமூச்சு விடுகின்றார். இந்த பெருமூச்சை நாங்கள் பார்க்கும் பொழுது அது எதை குறிக்கின்றது? அங்கு ஆதாம் ஏவாளின் பாவத்தினால் உலக சிருஷ்டிப்பு அனைத்தும் சீர்குலைந்து பாவத்தில் மூழ்கி இருக்கின்றது. ஆம், இதை பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் கூறுகின்றார். முழு சர்வ சிருஷ்டியும் அங்கு ஏகமனதாய் பெருமூச்சு விட்டு பிரசவ வேதனைப்படுகின்றது. நாங்களும் முதற்பலனாகிய நாங்களும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் மீட்கப்படும் வரை காத்திருக்கின்றோம். 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாங்கள் எமது ஆவி ஆத்மா சரீரம் புது சிருஷ்டிப்பு அடையும்படி மீட்கும்படி நாங்கள் காத்திருக்கின்றோம். இதைத்தான் அன்று இயேசு அங்கு பெருமூச்சு விட்டார் என்பதை 7ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் மார்க்கு அழகாக நமக்கு எடுத்து கூறுகின்றார். அன்பானவர்களே, அங்கே நாங்கள் பார்க்கின்றோம் 7ஆம் அதிகாரம் மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல் பின்னிய வசனங்கள் இந்த ஊமையும் செவிடுமான இந்த மனிதனை குணப்படுத்துவதை பார்க்கும் பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆண்டவர் அங்கு யூதர் அல்லாத புறஜாதிகள், யூதர் அல்லாத தெற்கோப்பொலி நாட்டுக்கு செல்கின்றார். இங்கே நாங்கள் பார்க்கின்றோம் என்னவெனில், இங்கு புவியியல் மையங்களை எடுத்து பார்க்கும் பொழுது அந்த புவியியல் விளக்கங்கள் இறையியலையும் தெய்வீக பராமரிப்பையும் தெய்வீக பரிமாற்றத்தையும் விளக்குகின்றது. இயேசு யூதர் அல்லாத நாடுகளுக்கு சென்று கட்டுண்ட மக்களை விடுதலையாக்குகின்றார். இது ஒரு மனிதன். ஆனால் ஒரு மனிதன் இன்று உங்களையும் என்னையும் பிரதிபலிக்கும் மனிதனாக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, இன்னும் அதிகமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு பேச முடியாத மனிதனுக்கு அங்கு மாக்குகளின் சுவிசேஷம் கூறப்பட்ட பதம் அங்கு மொகாலோகோஸ் என்ற கிரேக்க பதம், மொகாலோகோஸ் என்ற பதத்தை இங்கு பார்க்கின்றோம். இது புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு இடத்தில் இருக்கின்றது. மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் வேறு எங்கும் இந்த மெகோலோகோஸ் என்ற பதம் இல்லை. அது கிரேக்க பதம். ஆம், இதே பதம் இன்னும் ஒரு இடத்தில் மட்டும்தான் இருக்கின்றது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அதே மொகாலோகோஸ், அதாவது அங்கு நாவுகள் கட்டப்பட்டவர்களின் வாய் அங்கு கட்டவிழ்க்கப்படும் புதிய சிருஷ்டிப்பை அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகின்றார். மேசியாவின் இங்கு பூலோக ஊழியத்தில் வாக்கு பண்ணப்பட்ட அந்த மேசியா தாவீதின் மகன். அவர் அந்த மேசியாவின் ஊழியத்தில் புதிய சிருஷ்டிப்பு, அது மெகாலோகோஸ் என்ற பதம் 35ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் தெளிவாக காட்டப்படுகின்றது. அன்பானவர்களே, 5ஆம் 6ஆம் வசனத்தில் மொகோலோகோஸ் என்ற பதம் இங்கு பார்க்கப்படுகின்றது. அங்கு தெளிவாக இங்கு கிரேக்க பதம் இது வெளிக்கின்றது. பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பு செப்துவாஜிந்த். இந்த செப்துவாஜிந்தில் அங்கு
ஏசாயாத்திக்கஸின் புஸ்தகம் 35 மெகோலோகோஸ் இருக்கின்றது. அந்த ஒரு இடத்தில் அதே பதம் மார்க்கு சுவிசேஷம் 7 இந்த கட்டுண்டவனுடைய நாவுகள் அவிழ்க்கப்படுகின்றது என்ற பதம் அங்கு இருக்கின்றது. இது புதிய சிருஷ்டிப்பை நமக்கு விளக்கி காட்டுகின்றது அன்பானவர்களே. மேலும் நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயாத்திக்கஸின் புஸ்தகம் 34 பூமி அனைத்தும் குழம்பிய நிலையில் இருப்பதை ஏசாயாத்திக்கஸின் புஸ்தகம் 34 விளக்கி காட்டுகின்றது. அனைத்தும் சர்வ சிருஷ்டியும் குழப்பத்தின் நிலையில் அங்கு இருக்கின்றது. சீரற்ற நிலை ஏசாயாத்திக்கஸின் புஸ்தகம் 34 இருக்கின்றது. ஆனால் இதே பதம் ஆதியாகமம் 1 பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, அதே குழப்பம் என்று ஆதியாகமம் 1 கூறப்பட்ட அதே பதம் ஏசாயாத்திக்கஸின் புஸ்தகம் 34 கூறப்படுகின்றது. அதன் பின்பு தேவன் சகலவற்றையும் சீராக்கி அவர் சீர்படுத்துகின்றார். தேவன் வெளிச்சம், அந்த வெளிச்சம் அவருடைய கண்களில் இருந்து வருகின்றது. அதன் பின்புதான் சூரியனை படைக்கின்றார். சூரியனிலிருந்து வந்த வெளிச்சம் இல்ல, அவருக்குள் இருந்த அந்த ஜீவ ஒளி அங்கு முதலில் வருகின்றது உலகிற்கு. நம் இருளானது, பிசாசு, பாவம் அதை பற்றி கொள்ள முடியவில்லை. ஆம், அதைத்தான் 35 ஏசாயாத்திக்கஸின் புஸ்தகம் 35 அங்கு ஏசாயா கூறுகின்றார். புதிய சிருஷ்டிப்பு, அங்கு வாக்கு பண்ணப்பட்ட மேசியா, அங்கு ஆதியாகமம் 3 15 வாக்கு பண்ணப்பட்ட மேசியா, அங்கு ஏசாயாத்திக்கஸின் புஸ்தகம் 35 வாக்கு பண்ணப்பட்ட மேசியா. இவரில் அங்கு புதிய சிருஷ்டிப்பை அங்கு பார்க்கின்றோம். அங்கு வியாதிகள் எல்லாம் குணமாகின்றது. வனாந்திரம் செழித்து அங்கு அது பூஞ்சோலையாக அங்கு சோலையாக மாறுகின்றது. 35 அங்கு அனைத்தும் அங்கு மேசியாவினால், தாவீது குமாரனினால் அங்கு மீட்கப்படுகின்றது என்ற பதத்தை அங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே. இதே பதத்தை தான் மார்க்கு தன்னுடைய சுவிசேஷத்தில் இந்த மனிதன் செவிடும் ஊமையுமான மனிதனை சுஸ்தமாக்குவதை விளக்கி காட்டப்படுகின்றது. கட்டப்பட்ட சிருஷ்டிப்பில் கட்டப்பட்ட அழிந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இருக்கும் மனுக்குலத்தை மீட்க அங்கு ஆதியாகமத்தில் தேவன் புதிதாக மீண்டும் சிருஷ்டிக்கின்றார். ஏசாயாத்திக்கஸின் புஸ்தகம் 35 புதிய சிருஷ்டிப்பு அங்கு மேசியாவின் வார்த்தையினால். அந்த மேசியாதான் இயேசு கிறிஸ்து என்பதை மார்க்கு 7 அங்கு தெளிவாக இங்கு கூறும் பதத்தில் அங்கு நாங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அன்பானவர்களே. அந்த மனிதகுமாரன், அதே தேவன் மேசியா இங்கு மனிதனாக அவதரித்து வந்துவிட்டார். அவரது ஊழியம் இழந்து போன மனுக்குலத்தை மீட்க, அவருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை மீட்க வந்திருக்கின்றார் என்பதை அங்கு மாக்கு அதே பதத்தை பாவிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இங்கே இயேசு பெருமூச்சு விடுகின்றார். ஆம், அந்த பெருமூச்சு இங்கு அழிந்து கொண்டிருக்கும் சமுதாயத்தை மீட்க அங்கு இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கூறுகின்றார். இங்கு அழிந்து கொண்டிருக்கும் சமுதாயத்தை நான் மீட்கவே அங்கு வருகின்றார் என்று அங்கு மார்க்கு தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் 8 அங்கு 22 அங்கு கூறுகின்றார். இங்கு பூமி முழுவதும் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்றது. ஆம், மனித குலத்தை மீட்பதற்காக என்பதை தெளிவாக அங்கு பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக கூறுகின்றார் அன்பானவர்களே. இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது இரண்டாவது முக்கியமான குறிப்பை நான் கூறுகின்றேன். இங்கு ஏசாயாத்திக்கஸின் புஸ்தகம் 35 அங்கு பார்க்கின்றோம். அனைத்தும் சீர்குலைந்த நிலையில், சீரற்ற நிலையில் இருந்ததை எல்லாம் புதுப்பிக்கப்பட்டு, அவை எல்லாம் அழிந்து போகின்றன. அவை புதுப்பிக்கப்பட்டு புதிய ஆசீர்வாதங்கள், புதிய
நம்பிக்கைகள், புதிய அபிஷேகங்கள், புதிய சிருஷ்டிப்பு அங்கு உருவாகுவதை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் கூறுகின்றது. 34ஆம் அதிகாரம் ஏசாயா அழிவு, சாபம், மரணம். ஆனால் 35ஆம் அதிகாரம் புதிய சிருஷ்டிப்பு, புதிய ஆசீர்வாதம். அங்கு ஊமைகள் பேசுகின்றார்கள். அதே பதத்தை தான் இங்கு மார்க்கு இந்த 7ஆம் அதிகாரத்தில் இங்கு கூறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரமும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரமும் அங்கு புதிய ஆசீர்வாதங்கள் சிருஷ்டிப்பு தான். வெளிப்படுத்தல் நிருபத்தில் விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூறப்படுகின்ற புதிய சிருஷ்டிப்பு பரலோகத்தில், புதிய வானம், புதிய பூமி, இதை விளக்குகின்றது. ஆம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 51ஆம் அதிகாரம் பின்னணிதான், அதன் அடிப்படையில் தான் இங்கு வெளிப்படுத்தல் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூறப்படுகின்றது. அங்கு பரலோகம் புதிய சிருஷ்டிப்பு. அங்கே அழுகை இல்லை, வியாதி இல்லை, துன்பம் இல்லை, கண்ணீர் இல்லை. அனைத்தும் புதிதாக தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்படுகின்றது. அன்பானவர்களே, இதை தெளிவாக அங்கு வெளிப்படுத்தல் நிருபம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூறுகின்றது. இங்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 51ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இதே பதத்தை தான் மார்க்கு இந்த 7ஆம் அதிகாரத்தில் இந்த ஊமையும் செவிடுமான மனிதனை குணப்படுத்துவதை விளக்குகின்றது. இது புதிய சிருஷ்டிப்பை நமக்கு விளக்கி காட்டுகின்றது. அன்பானவர்களே, நாங்கள் யாவரும் ஆண்டவருக்குள் புதிய சிருஷ்டி பரலோகத்தில். அங்கு எமக்கு கர்மவினை இல்லை, மறுபடியும் பிறப்பது இல்லை. ஆண்டவருக்குள் புதிய சிருஷ்டி. நாங்கள் பரலோகத்தில் நித்தியமாக வாழுவோம். ஆண்டவருக்குள் நாங்கள் வாழும் பொழுது இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கூறுகின்றார். நாங்கள் யாவரும் ஆண்டவருக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி என்பதை தெளிவாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு தெளிவாக கூறுகின்றார். இத்தனை சத்தியங்களையும் அங்கு அடக்கிய சத்தியம்தான் இங்கு மார்க் சுவிசேஷகன் 7ஆம் அதிகாரத்தில் நமக்கு இன்று நாங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் இங்கு ஊமையும் சோடுமான மனிதனை குணமாக்கும் சத்தியங்களை நமக்கு கூறுகின்றார். அன்பானவர்களே, இன்னும் ஒரு சத்தியத்தை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன். அன்று ஆண்டவர் மோசேக்கு தரிசனமான பொழுது முன்பு அவருடைய பெயர் எல்ஷடாய் என்று கூறப்பட்டது. ஆனால் மோசேக்கு அவர் கூறும் பொழுது என்னுடைய நாமம் இருக்கிறவராகவே இருக்கிறேன். யாத்ராமம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த நாமத்தினால் நான் இனி எப்பொழுதும் அறியப்படுவேன், இருக்கிறவராகவே இருக்கின்றேன். இருக்கிறவராக இருக்கின்றேன் என்ற பதம் கிரேக்க பதத்தில் அங்கு குரியோஸ் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு பழைய ஏற்பாட்டை கிரேக்கத்தில் மொழிபெயர்க்கப்படுகின்றது. அதற்கு பெயர் செப்துவாஜின். இதில் அங்கு இருக்கிறவராகவே இருக்கின்றேன் என்ற பதத்துக்கு குரியோஸ் என்று அழைக்கப்படுகின்றது. அதே பதத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு தெளிவாக கூறுகின்றார். அவர் பயிற்சி பெற்ற ஒரு பரிசேயன், வேத பண்டிதன். அவர் இங்கு 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு அவர் கூறும் அதே பதம் குரியோஸ். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் இயேசுக்கு கூறுகின்ற பதம் குரியோஸ். ஆனால் இருக்கிறவராக இருக்கின்றேன் என்ற அதே ஒரே இறைவன் தான் இயேசு. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட யாவே, தந்தை மகனாக இங்கு வெளிப்பட்டதை நாங்கள் இங்கு தெளிவாக பவுல் அப்போஸ்தலன் கூறுவதை அதே குரியோஸ் என்ற பதம் ஆண்டவருக்கு பாவிக்கப்படுகின்றது, இயேசுவுக்கும் பாவிக்கப்படுகின்றது. அந்த ஆண்டவர் தந்தை யாவே தான் இயேசு என்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இங்கு தமிழும் ஆங்கிலமும் எமது வேற்று மொழிகளும் வேத சத்தியங்களை எமக்கு தெளிவாக புரிய வைப்பதில்லை. எனவே ஆதி
மூல பாஷையில் நாங்கள் சென்று பார்க்கும் பொழுதுதான் அதன் சத்தியங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்னும் 2 பதங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கின்றேன். அதாவது மன்னிக்கவும், ஆண்டவர் இயேசுதான் யாவே தந்தையின் பரிசுத்த யாவே தந்தையின் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் என்பதை பார்ப்பதற்கு அங்கு கொலோசியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 15 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார், அவர் காணக்கூடாத இறைவனின் தற்சொரூபமானவர். கொலோசியர்கள் நிருபம் 1 அதிகாரம் 15 வசனம். இயேசு காணக்கூடாத இறைவனின் தற்சொரூபமானவர். ஆம், அந்த யாவேதான் இயேசு என்பதை இங்கே தெளிவாக பார்க்கின்றோம். மேலும் யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம் 56 வசனத்தில் இயேசு கூறுகின்றார், உங்கள் பிதா ஆபிரகாம் எனது நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். எப்படி? அப்பொழுது யூதர்கள் கேட்கின்றார்கள், உனக்கு 50 வயதாகவில்லையே? அதற்கு இயேசு அவனை கண்டான். எனவே அந்த யாவே தான் இயேசு. அன்று பழைய ஏற்பாட்டில் மெல்சடேக் அங்கு திருவிருந்து எடுக்கப் போகின்றார். ஆபிரகாமுடன் அவர் 10 வீதம் கொடுக்கின்றார். 10 வீதம் கொடுப்பது அங்கு இறைவனுக்கு, ஊழியக்காரனுக்கு. அந்த மெல்சடேக் தான் இயேசு. அவர் மாம்சமாக, மெல்சடேக் என்றால் அங்கு தந்தையும் தாயும் இல்லாமல் அது பரிசுத்தமாய் பிறந்தவர். அதான் மெல்சடேக்கின் அடையாளம். அந்த இயேசு, அந்த மெல்சடேக் தான் இயேசு. எனவே அதைத்தான் ஆபிரகாம் இயேசு மாம்சத்தில் உலகத்தில் வருவதை எதிர்பார்த்தார், கண்டு களி கூர்ந்தார் என்று அங்கு யோவான் சுவிசேஷம் 8 அதிகாரம் 56 வசனத்தில் இயேசு கூறுவதை பார்க்கின்றோம். இயேசு எதற்காக வந்தார்? அழிந்து கொண்டிருக்கும், உடைந்து கொண்டிருக்கும், பாவத்தின் பிடியில் சிக்கப்பட்டிருக்கும், வியாதியிலும் வேதனையிலும் இருக்கும் மனுக்குலத்தை விடுவிக்கவே அவர் வந்தார். அதைத்தான் மார்க்கு 7 அதிகாரத்தில் அங்கு தெளிவாக மார்க்கு இந்த ஊமையும் சோடுமான மனிதனை குணமாக்குவதை விளக்கி காட்டுகின்றது. இது ஒரு உதாரணம். இந்த உதாரணம் இன்று உங்களுக்கும் எனக்கும் உரியது. இன்று வியாதியிலும் துன்பத்திலும் மனக்கிளேசத்திலும் உழண்டு கொண்டிருக்கின்றீர்களா? வைத்தியர்கள் உங்களை கைவிட்டு விட்டார்களா? அந்த இயேசு, அதே அநாதி தேவன் இயேசுவாக மாம்சத்தில் வெளிப்பட்டவர் இன்று உங்களை விடுதலையாக்க அவர் வருகின்றார். அழிந்து கொண்டிருக்கும் இந்த உலகத்தில், சீரற்ற உலகத்தில், சீர்குலைந்து கொண்டிருக்கும் உலகத்தில், ஆதாம் ஏவாளினால் பாவத்தில் சிக்குண்ட உலகத்தை மீட்கவே ஆதியாகமம் 3 அதிகாரம் 15 வசனத்தின் வாக்குப்படி அந்த மேசியாதான் இயேசுவாக வந்தார். அதைத்தான் மார்க்கு இங்கு தெளிவாக 7 அதிகாரத்தில் அந்த வாக்கு பண்ணப்பட்ட மேசியாதான் இயேசு. அவர் மனிதன் அல்ல, ஆனால் அதே இறைவன் யாவே மனிதனாய் வந்தார் என்பதை உமக்கு காட்டுகின்றது. அன்பானவர்களே, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது சிருஷ்டி இறைவனின் உமக்குள் இருக்கும் உறவு. நாங்கள் கர்மவினை, மறுபடி பிறத்தல், மீண்டும் பிறத்தல் என்ற பதங்களில் இருந்து நாங்கள் விடுபட்டு ஒரே பிறப்பு, ஒரே இறைவன், புதிய சிருஷ்டிப்பு. வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் 14 வசனத்தில் கூறப்படுகின்றபடி புதிய வானம், புதிய பூமி, புதிய சிருஷ்டிப்பு. அங்கு வியாதி இல்லை, துன்பம் இல்லை, நித்திய காலமாய் பரலோகத்தில் வாழ்வோம். அதே பதத்தை தான் இங்கு மார்க்கு கூறுகின்றார்கள் 7 அதிகாரத்தில். இன்று நீங்களும் நானும் அந்த சுதந்திரத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் உரியவர்களாக இருக்கின்றோம். அன்பு சகோதரர்களே, நாங்கள் எங்களை ஆண்டவர் இயேசுக்குள் அர்ப்பணிப்போமா? எங்களை முழுவதுமாக ஆவியாத்ம சரீரத்தை அவருக்குள் அர்ப்பணிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம். எங்களை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென்.